52 4வது வசனம் ஸ்டார்ட் பண்ணி. ஏசாயா 52 4வது வார்த்தை. பூர்வத்திலே என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஜனங்கள் எகிப்துக்கு போனதாகவும் போன இடத்திலே அங்கிருந்து ஆண்ட ஜனங்கள் அவர்களை ஒடுக்கினதாகவும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தைகளின் வழியாக சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போய் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள்? ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அல்லேலூயா. இப்போ வயநாடு பகுதியில் கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா. வயநாடு பகுதியில் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அடுத்தது என் அரசாங்கம் என்ன செஞ்சது? பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? அதாவது அந்த அரசாங்கம், அந்த கேரள அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. மத்திய அரசு என்ன செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் தொண்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க நிறைய காரியங்களை அவங்க மக்களுக்காக அவங்க செய்வாங்க. இப்போ பாருங்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்துக்கு போனவர்களை அசிரியன் முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கினான். அப்போ இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, இஸ்ரவேலை ஒடுக்கின எகிப்தியருக்காக கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேலர் என்று சொன்னால் மாம்சத்தின்படி இனுக்கிருக்கிற யூதர்களாகிய இஸ்ரவேலர்களும் அன்றைக்கு இருந்து அவருடைய முற்பிதாக்களை சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிறவர்கள் நீங்களும் நானும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தராகி இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். நாம் மாம்சத்தின்படி யூத சந்ததியிலே பிறக்காதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகவும் ஆவிக்குரிய யூதராக இருக்கிறோம் என்பதிலே கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ இந்த இஸ்ரவேலரை ஒடுக்கின ஜனங்களுக்கு, இப்போ உங்களுக்கு ஒருத்தன் பாதிப்பு ஏற்படுத்திட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் பாதிப்பு ஏற்படுத்தினான், நமக்கு தெரிஞ்சு நமக்கு எதிர்த்து ஒரு சத்துரு, நமக்கு மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பி ஒரு காரியத்தை செய்கிறான். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அவனுக்கு ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும்னு தோணாது. அல்லேலூயா. நல்லது செய்யணும்னு தோணாது. நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டான், நம்மளை கஷ்டப்படுத்திட்டான், அவனை பழி வாங்கணும். கவனிங்க, என்னத்தை வாங்கணும்? பழி வாங்கணும்னு தோன்றும். என்ன தோணும்? நமக்கு சமயம் கிடைக்கும் போது ஏதாவது செய்யணும்னு தோணும். ஆனால் நாம் அப்படி செஞ்சோம்னா பிரச்சனை வளருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் அடித்தா அவன் போய் கர்த்தர் மேலே அவன் கேஸ் கொடுக்க முடியுமா? கர்த்தர் மேலே ஏதாவது போய் அவன் ஒருத்தர் கடவுள் மேலேயே கேஸ் கொடுத்தாரான். அமெரிக்காவில் வினோதமான சம்பவங்கள் பல நடக்கும். இது நடந்த ஒரு சம்பவம் தான். இவர் போய் கேஸ் கொடுத்துருக்கிறார். நான் கடவுளை நம்பினேன், இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்தேன், எனக்கு இவ்வளோ பேர் லாஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீதிபதி என்ன தெரியுமா சொன்னார்? கடவுளை கோர்ட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு இங்கே யாருக்கும் பலன் இல்லை. என்ன இல்லை? அதனால் இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணிட்டார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இஸ்ரவேலர் எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே அவர்களை முகாந்தரம் இல்லாமல், அப்படின்னு என்ன அர்த்தம்? காரணம் இல்லாமையே அவங்கள ஒடுக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு காரணம் இல்லாமல் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள்? ஒரு காரணம் இருக்குது. அது உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், உனக்கும் ஏதோ உன் எதிராளிக்கும், உன் பக்கத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை, உனக்கும் அடுத்தவனுக்கு ஒரு காரணம் இருக்காது. அந்த காரணமே இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்? உங்களை என்ன பண்ணுவான்? ஒடுக்குவான். அவன் வளரக்கூடாதுடா, டேய் அவன் ஊரில் பெருகக்கூடாது, அப்படி நம்ம நல்லா கவனிங்களா. உங்கள் சமாதானத்தை கெடுத்தாவே நீங்கள் நல்லதை யோசிக்கவே முடியாது. உங்கள் சமாதானத்தை கெடுத்தாவே, உங்கள் சமாதானம் கெட்டு போச்சுன்னு நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சொல்லுங்கள். சமாதானம் கெட்டு போச்சு, இப்போ என்ன யோசிப்பீங்க? சரி, ஏண்டா இந்த பிரச்சனை நம்ம தலையிட்டோம், எதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் யோசிப்பீங்க. இப்போ நம்ம போய் ஜெயிக்கணும், மேலே வேலை பார்க்கணும், படிக்கணும், அல்லது நல்ல வருமானத்தை அப்படி யோசிக்க முடியுமா? ஏன்னா சமாதானம் போன உடனே உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி போயிடும், இருக்கவே முடியாது. அதை திருப்பி கொண்டு வருவதற்கு, சமாதானத்தை நிறுத்துவதற்காகவே நீ நாள்தோறும் போராடிட்டு இருக்கணும். உன் குடும்பத்தாருடைய சமாதானத்துக்காக. சமாதானம் போச்சுன்னா வருமானம் போயிடும். குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கோபம் வந்துடும்.
இப்போது இதெல்லாம் வந்த உடனே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை எப்படி சரி செய்வது என்று சொல்லி தான் நம்ம அது பின்னாடி ஓடுமே தவிர நம்முடைய வளர்ச்சியை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி, திட்டமிட்டு இருக்கிற நோக்கி நம்மால் ஓட முடியாது. சரி, கவனிக்கிறது நம்முடைய நிலைமை. இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அஸ்ஸிரியனும் இஸ்ரவேலரை முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கினபடியினாலே, இந்த ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலருக்காக, பாதிக்கப்பட்ட இஸ்ரவேலருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகளுக்காக, வாக்குத்தத்தமாகிய வசனங்களை பெற்ற பிள்ளைகளுக்காக, தன் சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், செய்ய போகிறார் என்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவரே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், எதற்காக இதை செய்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அந்த ராத்திரியில் பாருங்க, நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி, பாருங்கள் அவர் சொல்றாரு, அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மீது நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்கள் மீது கர்த்தர் தம்முடைய நீதியை செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒடுக்கினவர்கள், முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கினவன், காரணமே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான், காரணமே இருக்காது. வேலை ஸ்தலத்தில் நமக்கு எதிராக பிரச்சனைகள் செய்வார்கள், காரணமே இருக்காது. நம்முடைய வேலையை மற்றவன் பிடுங்க ட்ரை பண்ணுவான், நம்முடைய வருமானத்தை அடுத்து எடுக்க முயற்சி பண்ணுவான், காரணமே இருக்காது. ஆனால் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான். என்ன வருவான்? ஏன்னா நீ வளர்றது அவனுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. எந்த காரணமும் இல்லைங்க, ஆனால் அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். அல்லேலூயா. கிராமங்கள்லாம் பாருங்களேன், இந்த பிரச்சனை இன்னும் தலை விரித்து ஆடிக்கொண்டு தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. டவுனுக்குள்ளே வந்த பிரச்சனை வேறு மாதிரி பிரிஞ்சு போயிடும். அப்பயும் பிரச்சனை இருக்குது, ஆனால் வேறு மாதிரி பிரிஞ்சு போகும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனிதர் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் அனைத்திலும் உள்ள முதற் பேரானவைகள், முதல்ல பிறக்கிறது எல்லாவற்றையும் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மீது நீதியை செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்காக இந்த நீதியை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார்? முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்திலே போய் தங்கியிருந்த போது அவர்களை ஒடுக்கினவர்களுக்காக கர்த்தர் இந்த முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கினவர்களை நீதியை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த நீதியை செலுத்துவதற்கு 2 காரணங்கள் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் நீதியை செலுத்தணும்? அல்லேலூயா. அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. யார் அவர்? நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியும் செம்மையுமானவர், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவர், நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். அவர் வருங்காலத்தில் வரப்போகிற நியாயாதிபதியாக இருக்கிறார். தீர்ப்பு சொல்ல போகிறவர் தான் நியாயாதிபதி இல்லையா? அப்போ நீதியை விரும்புகிற தேவனாக இருக்கிறார், நம்ம நீதிமானாய் மாற்றினவராக இருக்கிறார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தாரோ, இன்றைக்கு அதே காரியத்தை உனக்காக, உன் குடும்பத்துக்காக இரவும் பகலும் சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைக்காக கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. இந்த ஜனங்கள் செய்த 2 பெரிய தவறுகள் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எகிப்தியர்கள் செய்த 2 மிகப்பெரிய தவறுகள் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டானாலும் 2 பிரதானமான காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட காணப்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் எடுத்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். கவனிங்க, இன்னும் மேல் வசனத்துக்கு கூட நம்ம போகலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் 7-8 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி பெருகினார்கள். தேசம் எகிப்தியர்களை விட இஸ்ரவேலரால் நிறைஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, ஜனங்கள் செய்கிற தவறுகளில் ஒன்று, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். தன் ஜனங்களை நோக்கி
ஆ ஆ ம் நம்முடைய பகஞ்சோரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். கவனிங்க, முதல் காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. இடம் அவங்களுக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்க அங்கே வந்தாங்க தான். ஆனால் இஸ்ரவேலில் எப்படி நன்றி மறந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம நல்லா கஷ்டப்படுவோம், நல்ல உதவி செய்வோம், அவங்க கஷ்டத்தில் நம்ம தூக்கி விடுவோம். அவன் நன்றி மறந்துட்டு ஒரு காலத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பான். வளர்ந்த பிறகு நமக்கு கவனிங்க, வளர்ந்த பிறகு நம்மளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவான்? நம்மளை ஒடுக்குவான். நம்ம வளரக்கூடாதுன்னு நினைப்பான். நீ வளர்ந்துடக்கூடாது, உன் பிள்ளை வளர்ந்துடக்கூடாது, பொருளாதாரத்தை நீ வளர்ந்துடக்கூடாது, உன்னை ஒடுக்கும்படி உனக்கு விரோதமாக செய்வேன். ஏன் செயல்பட்டு கொண்டு இருப்பான். சில பேர் செய்வனையும் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பழைய காரியம் ஆதி காலத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எகிப்திலே இஸ்ரவேலரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யோசேப்பு அங்கே தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு இஸ்மவேலர்கள் மூலமாக கொண்டு வந்து எகிப்திலே மறுபடியும் விற்கப்படுகிறான். போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே அவன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிற்பாடு அவன் மனைவியுடைய சூழ்ச்சியினாலே அவன் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. சிறைச்சாலையிலே எந்த தவறும் செய்யாத யோசேப்பு பல ஆண்டுகளாக உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ராஜாவுக்கு உடைய வேலைக்காரனுக்கு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை யோசேப்பு வெளிப்படுத்துகிறான். அவனும் மறந்து போகிறான். 2 ஆண்டுகள் கழித்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. பார்வோன் அந்த சொப்பனத்தை 2 முறை கண்டு, 2 விதமான சொப்பனங்கள் 2 முறை கண்டு கலங்கி திகைத்த போது இஸ்ரவேலில் இருக்க அந்த எகிப்தில் இருக்கிறதான எல்லா சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்து எனக்கு இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் ஏங்கின போது பார்வோன் கேட்டபோது ஒருவராலும் அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வருகிறது. வந்த உடனே அந்த பானபாத்திரக்காரனாகி அவன் என்ன பண்ணுகிறான்? அப்போதான் யோசேப்பை குறித்து ஒரு நினைவு வந்து யோசேப்பை குறித்து பார்வோன் இடத்தில் சொல்லுகிறான். நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது இங்கே எபிரேயருடைய பிள்ளையாண்டான் ஒருவன் இருக்கிறான். அவன் எல்லா சொப்பனங்களை சொல்லக்கூடிய நல்ல கிருபை உடையவனாய், ஞானம் உடையவனாய், தேவ ஆவி உடையவனாய் இருக்கிறான் சொன்ன உடனே பார்வோன் அவனை அழைப்பிக்கிறான். அப்பொழுது சிறைச்சாலைந்து வருகிற அவன் அங்கிடத்தில் நல்ல சவரன் செய்யப்பட்டு ராஜாக்கு முன்னாடி போறோம் இல்லையா, அழுக்க வஸ்திரத்தோடு அல்ல, அவன் மாற்று வஸ்திரங்களோடு நல்ல ஒரு ராஜாக்கு முன்னாடி நிற்கிற தகுதியோடு வந்து நிற்கிறான். ராஜாவின் சொப்பனத்தை சொன்ன உடனே ராஜாவுக்கு அர்த்தத்தையும் சொல்லி ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். அந்த ஆலோசனை கேட்ட ராஜா ஒன்று சொல்லுகிறான். என்ன செய்யலாம் தெரியுமா? இதையெல்லாம் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினபடினாலே நீயே இந்த தேசத்தின் 2வது அதிபதியாக இருந்து இந்த தேசத்தில் நடக்க போற 7 வருட பஞ்ச காலத்திலே இந்த தேசத்தை நீ காக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கையில் அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறான். பஞ்சத்தில் அந்த யோசனையை யோசேப்பு சொல்லனா தேசம் என்ன ஆயிருக்கும்? பேசுறது புரிஞ்சுதுங்களா? யோசேப்பு அந்த ஆலோசனையை பார்வோன் ராஜாவுக்கு சொல்லலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? பஞ்சத்தினால முழு உலகம் அழிந்து போயிருக்கும். அப்போ யோசேப்பு செய்த நன்றியை அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி யோசேப்பியுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து அவர்களை ஒடுக்கும்படி செயல்படுது. கவனிங்க, இன்றைக்கு நம்மளை எத்தனை பேர் நம்ம செய்த நன்றிகளை மறந்து போகிறாங்க தெரியுமா? நம்ம செய்கிற நன்றிகளை, நம்ம செய்கிற காரியங்களுக்கு நமக்கு நன்றி இல்லாம போறாங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது. தெசலோனிக்கேயர் புஸ்தகம், கொலோசியரின் புஸ்தகம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் இருக்க கடவது, ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். யார் சொல்றதுமா? அம்மா, நமக்கு ஒரு நன்றி அறிதல்னா என்ன தெரியுமா? நம்ம இக்கட்டில் தவிச்ச போது, யாரும் உதவாத போது, நம்ம சொந்த பந்தம் நம்மளை கைவிட்ட போது, நம்ம பரதேசியா இருந்த போது, அனாதையா இருந்த போது, யாருமே உதவாத போது சில மனுஷர்களை கர்த்தர் எழுப்பி அனுப்புவார். ஆமென். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆன உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு தூக்கி விட்டவங்களை மறந்துட்டு ஒரு நாள் நமக்கு எதிராக நம்ம ஏதோ ஒரு சூழல் அவங்களுக்கு நம்மளுக்கு பகைச்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது அறியாமல் நடந்த விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும்? நம்ம வீரத்தையும் விவேகத்தையும் நம்முடைய திறமையும் பராக்கிரமத்தையும் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி நம்முடைய திறமையெல்லாம் காமிச்சு நிற்கக்கூடாது.
அன்னைக்கு நான் குப்பையில் இருக்கும்போது, அன்னைக்கு நான் கீழே விழுந்த போது, அன்னைக்கு நான் தரைமட்டமாக கிடந்த போது, யாரும் விசாரிக்காத இருந்த போது, யாரும் என் அண்ணன் தண்ணி கொடுக்காத இருந்த போது, யாரும் என் மீது அக்கறை கொள்ளாத போது, இது யாருன்னே தெரில, அந்த அம்மா அந்த அக்கா ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சு அடிப்பட்ட போது காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து என்னை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனாங்களே, எனக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே, கொஞ்சமாவது அவங்க மேலே நமக்கு என்ன இருக்கணும்? நன்றி இருக்கணுங்க. நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். நமக்கு பாருங்க, எகிப்தியருக்கு பண்ண பேர் மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? யோசேப்பை தெரியல அவங்களுக்கு, அதனால நன்றி மறந்துட்டாங்க. யோசேப்பை தெரிஞ்ச ராஜா இருக்கிற வரையும் இஸ்ரவேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வரலாறு எடுத்து வாட்சி பாருங்களேன், வேதத்தில் எடுத்து வாட்சி பாருங்களேன். ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்ச ஆதாமுடைய வாழ்க்கையில இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அந்த வரலாறு அப்படியே வரும். இவன் இன்னாருடைய மகன், இவன் இன்னாருடைய மகன், இவன் இன்னாருடைய. பாருங்களேன், நிறைய நீங்க வேதத்தை நல்லா வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போதும் சரி, பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் போதும் அந்த சரித்திரங்கள் அங்கங்கே எலியாவோட அப்பா அம்மா பேர் எழுதியிருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது 17ஆம் அதிகாரத்தில் திஸ்பியன் ஆகி எலியா அப்படின்னு தான் பேர் ஆரம்பிக்கும். 4ஆம் புஸ்தகத்தில் ஒரு தாய் தகப்பனுடைய பெயர் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள் பெயர் பட்டியல் வெளியே வரும். ஊத்தாஸ் பட்டணத்தில் இந்த யோபை குறித்து, ஊத்தாஸ் பட்டணத்தில் ஒரு பெரிய மனுஷனா இருந்தான்னு சொல்ல, அந்த ஊத்தாஸ் பட்டணம் எங்க இருந்தது? போஸ்ரா என்கிறதுக்கான அடையாளம் என்ன? அப்படி பல வேத காரியங்களை மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தேடி படிக்க 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 நிறைய வெளிப்பாடுகள் வரும். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு அங்கே ஒரு யாகம் உண்டுன்னு இருக்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகம், போஸ்ரா அப்படின்னு ஒரு இடம். அதுக்கு இந்த யோபோட புஸ்தகத்தில் ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டில் ஊத்தாஸ் என்ற பட்டணம் ஆபிரகாம் நாட்களில் காணப்படுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அங்கே வேதத்தை கொஞ்சம் கவனமாக வாட்சி பார்க்கணும். கர்த்தர் சொல்ற நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து நன்றி இல்லாதவங்களா இருக்கலாம். நான் சில பிள்ளைகளை படிக்கிறதுக்காக இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன். பணம் கட்டினான்னு வச்சுக்கோங்க, அந்த வாய்ப்பை சொல்லி விட்டேன். ஒரு பிள்ளையை சும்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்மா, இது மாதிரி கஷ்டமாகுது, 10,000 ரூபாய் கொடுமா அப்படின்னு. வேணும்னு தான் கேட்டேன். என்ன கேட்டேன்? வேணும்னு தான் கேட்டேன். அன்றைக்கி எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது உடனே பாட்டு பாட்டுனா நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறச்சு. அப்போ தான் எனக்கு நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னொருத்தருக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு, அதனால் கேட்டேன். இன்னொருத்தருக்கு தன்னுடைய ஜுவல்ஸை வச்சு கொடுத்துருக்குறாங்க. உடனே நான் சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் சொன்னேன், இது மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஒரு 10,000 கொடுமா அப்படின்னு கேட்டேன். நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படி இப்படின்னு ரொம்ப பஞ்சப்பாட்டு நம்ம தெரிஞ்சு ஜனம் கூட தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இவன் வந்தால் பஞ்சப்பாட்டு பாடணும், இவன் வந்தால் என்ன பண்ணணும், பஞ்சப்பாட்டு. யாரை நம்ம யானர் பண்ணணும், யாரை ஓரம் வைக்கணும் அப்படி தான் ஜனங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம் போல. அல்லேலூயா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் அப்படியெல்லாம் இருக்கிறேன். அப்போ தான் டேய் அப்படி என் டோனே மாறிடுச்சு. டோனை மாதிரி கேட்டேன், இவ்வளோ வேலை பார்த்துக்கிறேன், நான் கேட்டால் காசு இல்லைன்ற நீ அப்படின்னு சொல்லி. அது யார் சொன்னது, எவங்க சொன்னது? புத்தி எனக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இப்போ பேசினேன். நீங்கள் நாளைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து நின்றக்கூடாது. நாளைக்கு என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்துடக்கூடாது. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வரவே கூடாது சொல்லிட்டு போன பெஸ்ட். நம்ம வீணாக நம்முடைய உழைப்பு, வீணாக நம்முடைய காரியங்கள் போய் இன்னொருத்தருக்கு விரயமாகலாமா? நம்ம கவனிங்க, இந்த உலகம் நன்றி மறக்கிற உலகம். யோசேப்பு செய்ததே எகிப்தியர்கள் மறந்து போனார்கள். அதனால தான் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி எகிப்தியர்களை ஒடுக்க பார்க்கணும். அப்போ நன்றி அறிதல் வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒருத்தவங்க ஒன்று செஞ்சாங்களா அவங்க மேலே கொஞ்சமாவது நன்றி உணர்வோடு இருங்க. அவர் மூலம் நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அவர் மூலம் கிடைச்சிருக்குது. கொஞ்சம் நன்றியோடு இருங்க. அவரை கிடைச்சா உங்க சந்தர்ப்பத்தில் ஒரு திருப்பி நான் உதவி செய்யுங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்கள் வாழ்வுக்கு முன்னேற்றத்துக்கு மேன்மைப்படுத்துவதற்கும் நீ இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்தவர்கள் கொஞ்சம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உனக்கு சத்தியத்தை அறிவிச்சு கடவுளுடைய வழியில நடத்தினவங்களுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லு. உனக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நிலைத்து நிற்கும்படி ஒரு விசுவாச வைராகியம் உனக்குள்ள வந்திருக்கிறது. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, இவரை வாழ்க்கையில பயன்படுத்தினரே, இவர் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேனே, இவருக்காக உனக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கர்த்தரை பலப்படுத்தும் அந்த மனுஷனுக்கு ஒரு உதவியை செய்யுங்க. தேவ பிள்ளைகளாச்சு நம்ம நன்றி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? கடவுளை அறியாத பிள்ளைங்க தான் நன்றி இல்லாமல் சண்டை போடுறாங்க. இந்த ஜனங்க பாருங்க, யோசேப்பு செய்ததெல்லாம் மறந்து போச்சு. பார்வோன் அங்கே ஒன்றும் வேலை செய்யலை. திட்டமிடுகிறான். இப்போ 5ல் 1 பங்கு வாங்கி கஜானாவில் சேர்க்கிறான். அதற்கான எல்லா கிடங்குகளை கட்டுகிறார். அதற்கான ஆயத்த வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கிறார். பஞ்சம் வந்த உடனே ஜனத்துக்கு திறந்து விற்பனை செய்கிறார். எவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் யோசேப்பு மூலம் நிறைவேற்றுகிறார். ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த உடனே எகிப்தின் ஜனங்கள் அதை மறந்து போனபடினால இஸ்ரவேலரை ஒடுக்கும்படியான காரியத்தை செய்கிறார்கள்.
ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லு தெரியுமா? நன்றி அறிதல் உள்ளவராக இருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16:4. பாருங்கம்மா, பவுல் சொல்றார், என் பிராணனுக்காக நான் சாகாதபடி இருக்க கழுத்தை கொடுத்தவர்கள் நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் அவர்களிடத்தில் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஏன் நான் சாகக்கூடாதபடி? இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு உபத்திரம் வந்தபோது, துன்பம் வந்தபோது, பாடு வந்தபோது, அந்த மேல் வசனம் பாருங்க, அவங்க 2 பேர் சொல்லப்பட்டிருக்கோம். 3ஆம் வசனம், அவங்க எனக்கு என் ஜீவன் போகிற நிலைமையில நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, நீ பொழைச்சு போன்னு போல பார்த்தாங்க. என் பிராணனை காக்கும்படி தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அதனால் நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான திருச்சபையார் அனைவரும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். எத்தனை பேர் நமக்கு ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்? எத்தனை பேர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தவர்களுக்காக ஏசாப்பா கிட்ட நன்றி சொல்கிறோம்? நம்மளை சத்தியத்தில் நடத்தின பாஸ்ட்டுக்காக எத்தனை பேர் நன்றியோடு கர்த்தர் சமூகத்தில் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம வேலை இல்லாத போது, வருமானம் இல்லாத போது, குடும்பத்தில் கஷ்டப்பட்ட போது, துன்பத்தில் சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கும்போது, முகமறியாதவரோ, பழக்கம் இல்லாதவரோ, அறிமுகமானவரோ, அறிமுகமாகாதவரோ, யாரோ ஒருத்தர் திடீர்னு எழும்பி வந்து ஒரு உதவி செஞ்சு நம்மளை தூக்கி விட்டாங்களே, அவங்களுக்கு எத்தனை பேர் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம்? இந்த ஜனங்க நன்றி மறந்துட்டாங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க கிராமங்களில் சண்டையில், டேய் நன்றி மறந்துட்டடா நீ, சொல்கிறாங்களா இல்லையா? சில அம்மாக்களை கேட்டு பாருங்க, அவனை எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? அவங்க அம்மா சோறு கூட போட மாட்டா. நான் எவ்வளோ என் பிள்ளைக்கு போடுறதெல்லாம் போட்டு வளர்த்தேன், அது இன்றைக்கி என் பிள்ளைய அடிக்க வருது, நன்றி இல்லாதது. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்குங்க. தான் பிள்ளை, எந்த தாய் தகப்பனாது தன் பிள்ளையை தவிர அடுத்த பிள்ளை அதிகமாக நேசிப்பாங்களா? ஆனால் பசியோடு இருக்கும்போது எல்லா பிள்ளையும் நேசிப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஐயோ பசியோடு இருக்குது, கொடுக்கணும்னு நினைப்பாங்க. கேரளாவில் இந்த நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டு மரித்து போன அநேக 500 குடும்பங்களுக்கு அதிகமாக மரித்து போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சில குழந்தைகள் தாய் தகப்பனற்ற நிலையில் இருக்கிறது. அதில் ஒரு தாய், ஒரு நர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், 20 குழந்தைகளுக்கு தன் பாலை கொடுத்து, தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து கொடுத்து காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், அந்த அம்மாவுக்கு என்ன அவசியம்? அந்த இரக்கம் குணம். ஐயோ என் பிள்ளை துடிக்குது, பச்சை குழந்தை துடிக்குதப்பா, இந்த குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஒரு உணர்வு. இன்னைக்கு நிறைய பேர் நன்றி மறந்துடுறாங்க, ஏற்றி விட்டவங்களை எட்டி உதைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் சுகமாக வாழ ஒருத்தர் காரணமாக இருக்கிறான், அவனுக்கு விரோதமாக திட்டம் போடுவது, அவனுக்கு விரோதமாய் செயல். இன்னைக்கு கவனிங்க, யோசேப்பு அன்னைக்கு தேசத்தில் எழும்பி இந்த வெளிப்பாடை சொல்லி இஸ்ரவேலிலே எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லாமல் போயிருந்தா, எகிப்து தேசம் முழுவதும் மட்டுமல்ல, சுற்றி இருந்த எல்லா தேசமும் பஞ்சத்தில் செத்து போயிருக்கும். அதான உண்மை. கர்த்தர் யோசேப்பை எழுப்பினார். ஆனால் யோசேப்பின் மூலம் செய்யப்பட்ட உபகாரங்களை எகிப்திலே பின்னாட்களில் வந்த ராஜா அதை மறந்து போனார். நீங்கள் நெகேமியாவில் வாசிக்கும் போது, எஸ்ராவில் வாசிக்கும் போது, ராஜாவினால் கட்டளை பிறந்து அலங்கத்தை கட்டவும் ஆலயத்தை கட்டவும் கஜானாவில் இருக்கிற அந்த வெள்ளி பொண்ணு அப்புறம் இந்த மாதிரி வனத்தில் இருக்கிற மரங்கள்லாம் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சிதேக்கியா ராஜாவினாலே அந்த நாட்களில் அது எழுதப்பட்டு இருக்கிறது. நான் வேதத்தில் வாசிச்சு நிறைய வாசிச்சிருக்கிறேன். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்களா, தேடி பார்க்குறாங்க, இது உண்மையா, இது செய்தது உண்மையான்னு சொல்லி தேடி பார்த்தா, ஆமாம் அந்த தரிவு ராஜா நாட்களில் இந்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அதை தடை செய்யாமல், அவன் மரித்த பிற்பாடு அடுத்த ராஜா வந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான், அவர் சொன்ன என்ன திட்டம் பண்ணி எழுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்பிட, ஆலயத்தை கட்டட்டும்னு சொல்கிறான். அல்லேலூயா. பாருங்களேன், எகிப்தில் ஆண்ட ராஜா பின்னாட்கள் என்ன நடந்ததுன்னு நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை தேவ திட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒடுக்குனா அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஒடுக்கினவர்களை ஒடுங்கி போகும்படி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை. இந்த ஜனங்கள் எகிப்தியருக்கு நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு கூட யாராவது நன்றி இல்லாமல் போயிட்டு அவங்கள மன்னிச்சிருங்க. ஏமேன். உங்களுக்கு நன்றி இல்லாமல் போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள எசப்பா அவங்கள மன்னிக்கிற ஆண்டவரை. ஆனால் நீங்களும் நானும் நன்றி இல்லாமல் போகக்கூடாது. அல்லேலூயா. அவங்க தான் மறந்துட்டாங்க, விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. நாம் எப்படி போகக்கூடாதுங்க,
நம்மளை ஏற்றி விட்டவங்களை நான் அடிக்கடி தினமும் ஜெபிக்கிறேங்க. இப்படி ஒரு இடத்துக்காக, இந்த இடத்துல நம்ம வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக, நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்ததற்காக, நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சவங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக இந்த காரியத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் தினமும் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் இன்னைக்கு இருக்கிறேன், இங்கே ஊழியம் செய்கிறேன், இப்படி ஒரு இடம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா இதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அவங்க தன் பிராணனையும் பார்க்காம என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார். நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நீ வாழுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம்? சரி, எகிப்தியர்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் போய்விட்டார். முதல் காரியம், அவங்க நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. இரண்டாவது காரியத்துக்கு நேரம் நாம் போகலாம். இப்போ 11வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10 பாருங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடி நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். என்ன பண்ணுமா? உபாயம்னா என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் ட்ரிக்குன்னு அர்த்தம். என்னது சொல்லுங்கள், என்ன பண்ணமா? ஒரு ட்ரிக் பண்ணுவோண்டா, அவன் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தமிழில் இன்னும் தூய தமிழில் சொல்ல போனால் சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது சொல்கிறாரு, அந்நியன் உன்னிடத்தில் இருக்கிறானா அவன் பயமில்லாமல் இருக்கும்படி செய், அவன் சுதந்திரமாக வாழட்டும், அவனை விடு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனால் இங்கே எகிப்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமான சூழ்ச்சி பண்ணுறாங்க. நீங்கள் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அனுப்புகிறார். 10 விதமான ஆவிகள். முதல்ல தண்ணியை ரத்தமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ணுறார் ஆண்டவர்? சொல்லுங்கள், ரெண்டாவது என்ன வாதை அனுப்புகிறார் ஆண்டவர்? பார்த்து தான் சொல்லுங்களேன். தவளை அனுப்பிட்டார் அவ்வளோ சீக்கிரம்? சரி, தவளை தான். அல்லேலூயா. தவளை அனுப்புகிறார். அப்புறம் பேன்கள், வண்டுகள், கொள்ளை நோய். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வருது? கல்மழை வருகிறது, எரி கொப்பளங்கள், கல்மழை வருகிறது. அப்புறம் வெட்டுக்கிளி, 3 நாள் காரிருள், அப்புறம் தலைச்சன்பிள்ளை சங்காரம். 10 வாதைகளை அனுப்புகிறார். இப்போது இந்த ஜனங்களை ஒடுக்கும்படி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? உங்களை வளரக்கூடாதபடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க. நீங்கள் கவனிங்க, வேலை செய்கிற இடத்துல யாராவது ஃப்ரீடமாக உங்களை வேலை செய்ய விடுவாங்களா? மேலே